எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் வந்து பாக்குறேன் எதையோ எங்கேயோ பலமா ஏமாந்துக்கிறேன் நீ. ஐயோ இன்னும் 1/2 மணி நேரம் ஆகட்டும்பா. யாரு ஏமாற போய் இது யாரு? பத்திரி தெய்வண்டா. பனி குளிர் உங்களுக்கு தான்ப்பா பெய்யுது. சொல்லுங்க நீ, சொல்லுங்க நீ. அண்ணி சொல்லுங்க நீ. எத்தவடா எத்தவடா கை வைக்க ஒரு வேலைக்கார பையனை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். பணம் கட்டினா நான் வேலைக்காரன் தான்ப்பா. தயிர் சோளம் போட்டு வைத்த போது அந்த தயிர் சோளம் தந்தா 1050 ரூபாய் பணம் கொடுத்துக்கிறேன். பூஜா பூஜா அண்ணி சொல்லுங்க. பின்னாடி என்ன பண்ற? அண்ணி சொல்லுங்க. நீ வாங்க நீ. அம்மா இருந்தா எவ்வளவு அழகா உன்னை பார்த்திருப்பாங்க. அண்ணியாக இருக்கக்கூடியவையா பெற்றெடுத்த அம்மாவுக்கு சமம். அண்ணி சொல்லுங்க. அண்ணி இந்த நாட்டுல இருக்கிறேன். அன்னைக்கு ஒரு சந்தேகப்பா. ஐயோ சந்தேகமா? ஆமாப்பா. நாங்க வெளியேறி சந்தேகம் என்பது கொடிய நோய். தண்டத்துக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறோம். ஐயோ அது தப்பு முடியாது. இது ஆம்பளைகளை மட்டும்தான் முடியும். அப்படின்னா பொட்டை நான் பொட்டை நான் பணம் கட்டிட்டு சுத்திக்கிறேன். நான் பார்க்கிற வந்ததுல இருந்து உடைய நடை உடை பாவனை எல்லாம் மாறுத. ஆமா விட்டு போறாங்க. நாளைக்கு ஆபரேஷன். இப்படா உக்காரு 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 சிரிக்க முடியும். பாரு அவன் ரொம்ப பீடி பண்ணான் என்ன. அது சொல்லுங்க. அது மென்டல் லூஸ். நான் மென்டல் கம்பெனியே மென்டல் கம்பெனி உங்களுக்கு தெரியாது. அது சொல்லுங்க. 8 மணிக்கு வரேன்னா 9 மணிக்கு வரேன். என்ன தெரியுமா சந்தேகம்? நம்மளுடைய அரண்மனையில ஒரு பஞ்சனை மத்த இருக்குது. பஞ்சனை மத்தாய். ஆமாண்டா. பச்சிக்கிறியா? உனக்கு ஏன் அதெல்லாம் உனக்கு பஞ்சனை மத்த பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியும். எனக்கு தெரிந்தா எனக்கு தெரியும். தெரியாதா? 1050 ரூபாய் கட்டணும். இவன் வேலைக்கு ஆக மாட்டான். வேற ஆளை பாட்டு வழி தாங்க புடிங்கி கடைசிட்டா வேண்டும். அந்த புண்ணியவதி வயிற்றுல இருந்து அந்த புண்ணியவதி என்ன குடும்பத்துக்கு யாரு உள்ள உட்காந்து கைக்கு வச்சுட்டு பார்த்துக்கலாம். பெல்ட் வாங்கி எடுக்கிறேன் பாரு. பெல்ட் அந்த ஜூ எங்க வாங்குற ஜூ அது சொல்லுங்க. நீ அது லூஸ் மெண்டல் அப்படிதான் இருக்கும். சொல்லுங்க. 10 நிமிஷம் போட்டு மென்டல் யாருன்னு காட்டணும். மேல கை வைக்கும் போது ஒரு மாதிரி ஓட விட்டு ஆட்ட போறியா? ஒரு பொம்பளையா பிறந்த அடங்கணும்டா. மோகனா 20ஆம் தேதி சீமனை வச்சு இந்த மாதிரி ஆடி வராங்க. அது பிறந்தாதான் யாரு முகம் அண்ணி மாசமாக்குதா? அண்ணி யாரு? குடும்பத்தின் குத்து விளக்கடா. குத்து விளக்கு கடவுளே. மழை வர கலர் மண்ணு குடும்பத்தின் எங்க குடும்பத்தின் குத்து விளக்கடா. எத்தனை பேர் பின்னாடி எடுத்து போய் குத்திக்காங்க. அரிசி நெல்லு குத்தம் காஞ்சிக்கா மாச்சியம்மா எங்க அண்ணி யாரு? கண்ணகியின் மறுபிறவிடா. மறுபிறவி கடவுளே. ஒண்ணு யாரா? கண்ணகி. கண்ணகி அந்த மதுரையை எச்சா. ஆமா நீங்க ஆளு ஏமாந்தீங்க. எப்படியா முண்டை அடுக்கம் பாருங்க எரிச்சிட்டு கூடுவா. அண்ணி தப்பு தப்பா பேசாதடா. சத்தியபுரி நாட்டு மகாராணி. எங்க அண்ணி முகத்தை பார்க்கும் போது பெற்றெடுத்த தாய் ஞாபகம். ஒண்ணு பத்தினிப்பா. ஆமாண்டா. அவ பத்தினியும் இந்த அடுக்கம் பாருல பின்னாடி போய் பூஜா அண்ணே. அதுல யாரு படுத்து உறங்குவது? அது கிடையாது. லூஸ் மென்டலி. நீ சொல்லுங்க அண்ணே. யாரு படுத்து உறங்குவது? அண்ணே கணவன் மனைவி ஓய்வெடுக்கும் அந்தரங்க அறை பஞ்சன மெத்தை. நீங்களோ அண்ணனோ படுத்து ஓய்வெடுப்பது வழக்கம். இதெல்லாம் வெளிநாட்டுல கத்துறாங்க.
வெயில் பார்த்துருந்தா இங்கிலீஷ் படம் எல்லாம் பாப்பியா? எனக்கு எங்கடா நேரம் ஏய், கிடையாது. நீதான் எல்லாம் தூக்கிட்டாங்க, வேலை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாத கூட வச்சுட்டு டிரைவர் பார்த்து அதே பார்த்து ஜாக்கி சான் படம்டா. நல்லா பண்ணுவேன், எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்குதுங்க. ஜாக்கி சான் படம், ஜாக்கி சான் படம். அட ஃபைட் வாடி வாடி அத்தி வாடி பிளாட்ஃபார்ம். பாயிண்ட்டுக்கு பொழுது வேண்டியதான் நான் தான் ஆரம்பிச்சேன்ல, இது வர வர பொய்து வெடி வெடி லூஸ் ஆயிடாது. ஆமா கரெக்டா ஆயிடாது. உள்ளூர் என்ன ஆச்சு அண்ணே சொல்லுங்க அண்ணே. தெரிஞ்சிருவேன். ஆமா பொட்டியெல்லாம் அடிச்சுட்டு கடைசி தூக்கிட்டு அப்படியோ. அண்ணே சொல்லுங்க அண்ணே, நேரம் ஆகுது அண்ணே, குளிர் தாழ முடியல. அது எங்க போயிட்டு ஏன்னா அடங்குறியா கட்டே அடங்குறியா முடியாதும்மா. பணம் கட்டின எனக்கு தாமா தெரியும். அதோட தப்பு முன்னாடி ஒரு 1080 ரூபாய் விதி இல்ல. ஆமா அவனுக்கு அவன் பணம் கட்டணும். இருந்தாலும் நீங்க பாருங்க, நான் ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கே வரேன். மேட்டா உனக்கு எப்பொழுது அரண்மனையை பார்த்தேன்னா அப்பொழுது உன் மீது ஆசைப்பட்டேன். ஐயோ கட்டி அழுத்து முத்தம் தர முடியுமா? அது வேண்டாது. நீ முடியாத விட்டுருவா. முடியாது. நான் சூடானே. பாவி நயவஞ்சகி நச்சு பாம்பே, நீ பெண்ணா அல்லது பேயா? நீ தாய் வத்துல பிறந்தியா, தெருவுல ஓடுத வெறி பிடிச்ச நாய் வத்துல பிறந்தியா? வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே, அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமமா நான் மதிக்கிறேன். மச்சன பிள்ளை யாரு? பாதிக்க வேண்டும். அதை விடுத்து என்னை கண்டி அலசி காம பசியை தீர்க்க வேண்டும் என்று கூறுகிறாயே, நீதான் ஒரு பெண்ணா? போடுறப்பல இவன் வார்த்தைக்கு அம்மா 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 பாலா குட்ட. ஐயோ அம்மா, இல்ல சுக்குத்திரி முக்கி பேசுனா ஒண்ணுமே கிடையாது. ஏண்டா அரிசி விற்க போனவங்களும் அரிசி வித்துட்டாங்களா, பருப்பு விற்க போனவங்க பாதிலே விஷயத்தை என் அண்ணன் எடுத்து கூறி உன்னை நாட்டை விட்டு நீங்க சின்ன சின்ன வயது முதல் அயல்நாடு சென்று பட்டப்படி முடித்து தாயகம் திரும்ப இருக்கீங்க. ஆமா, அந்த அயல்நாட்டுல இந்த மாதிரி பெண்களோடு சேர்ந்து தவறான பழக்கத்தை கற்றுக்கொண்டீங்களா என்று நான் சோதித்து பார்த்தேன். அதனால நீங்க நடந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லமான்னு ஒரு சத்தியம். நல்லவனாக வாழ்கின்றேனா, தவறான பாதையில் செல்கிறேன் என பரிசோதனை செஞ்சீங்களா? இப்படிய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உங்களை வாடி என்று போடி என்று வசமாறி போய்து விட்டேன். என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் கூட என் மீது இந்த அளவுக்கு பாசத்தை காட்டிருக்க மாட்டாங்க. அண்ணியாக வாக்குப்பட்டீங்க. அண்ணி இந்த மச்சன பிள்ளை என்ன பாசம் இந்த உறவை விட்டு உயிர் பிரிமை தவிர இங்க நடந்த விஷயத்த யார்கிட்ட சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம். சிந்தித்து பாருங்கள் அண்ணா. நான் நிரபராதி அண்ணா. நான் குற்றமற்றவன் அண்ணா. அவன் நல்லவன் கிடையாது. அவர் தாசி.
செய்யாத தவறுக்கு இப்படி ஒரு தண்டனையா? அண்ணி அம்மா எனக்கு இப்படி ஒரு தண்டனை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கில் ஒன்றாக அன்பாக வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இந்த மன்னா நாளுக்கால் மண்டபம் போல் நாங்கள் பணம் துணிந்த மன்னா. ரோஜாவின் இதழ்களைப் போல் ஆடாத வாச மன்னா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கில் ஒன்றாக அண்ணாக வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய்யது கூறுவார்களே. அந்த தாசின் வார்த்தை கேட்டு உடம்புத்த தம்பி நீங்க ஆள நேரமா பார்த்து உன் தம்பி என்ன செய்தா? நான் கணவனை கண்கண்ட தெய்வம். கனவே புள்ள புருஷனோட காலமில்ல உன் காலில் கிடக்குறேன். இந்த ஊர்ல எத்தனையோ ஆம்பளை இருந்தா கூட அவங்க தெரு மீது நடந்து போனா நான் குடிஞ்ச தலையே நிமிடம் நடந்து வருவேன். ஆடவர் முகத்தையே பார்க்க மாட்டாங்க. என்ன பார்த்து என்ன கேட்டோம்? நீ யாரு? நீ ஆள நேரம் பார்த்து உன் தம்பி என்ன பார்த்து கட்டி பிடிச்சி முத்து இந்த படுபாவி தவறு செய்து விட்டார். செஞ்சுட்டாங்க அவர் செய்து விட்டார். ஒன்னும் செய்யல வாங்கிக்கலாம். அமைச்சரே, என் மனைவியை அடைய நினைத்து விட்டார். இவருக்கு தக்க தண்டனை கொடுமையா நான் பக்கத்துல. ஆமா. ஏய், நீங்கள் இருவரும் அண்ணன் தங்கை தானே? அரண்மனை கூறினார்கள். தங்கை இல்லையா? காதலியா அப்படியேதான் இவருடைய அண்ணனை திருமணம் செய்ததெல்லாம் நிறுத்துறா. வெளிநாடு போன நீ எதுக்கு வந்த? மாபெரும் சபையில நான் பிறந்த மண்ணுடாது. மண்ணுக்கு ஆசைப்பட்டு தன்னை மகாபாரதம் நடந்தது. ஏய், அந்த தெவிடல் நம்மள ஒண்ணு நம்ப முடியாது போலதாடா. இனிமேல் இந்த நாட்டு உடையது கிடையாது. என்னடா? ஏய், விடுங்கடே. அடிச்சு செஞ்சு போயிட்டாட்டா. சக்க போட போட ராஜா நம்ம காட்டுல படுக்கையிலே. சக்க போட போட ராஜா நம்ம காட்டுல படுக்கையிலே. சக்க போட போட ராஜா
டார்லிங் படுக்க வச்சு 10 மணிக்கு எங்க ஓடுறானே இவன் பாவிகளா